இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. போர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதுல இருந்து தள்ளி வைக்கப்படும். இதுதான் ஒரு மரபு. இது எல்லா இடத்திலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். குறிப்பாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நம்மளோட வழிபாடு நடத்தக்கூடிய ஸ்தலங்கள், இது எல்லாமே இந்த போர் சூழல்ல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டா கூட அதெல்லாம் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் மரபு. இந்த மரபை உடைத்து இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இனிமேல் ஜென்மத்துக்கு அந்த ஆப்கானிஸ்தானும் சரி, ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர்களும் சரி, பாகிஸ்தானை நம்ப போவதும் இல்லை, திரும்பி பார்க்க போவதும் இல்லை. இந்தியா அடிச்சதுன்னா 350 400 கிலோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல எங்க ஓடினாலும் ஆப்கானிஸ்தான் தான் ஓடியா. கடுமையான கண்டனத்தை இந்தியா தெரிவித்திருக்கு. பாகிஸ்தான் இந்த மாதிரி செய்தது மிகப்பெரிய தவறு. ஆப்கானிஸ்தானோடு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துணை நிற்கிறோம் அப்படிங்கிற சென்ஸ் வெறும் ஒரு மாறலா நாங்க நிக்கிறோங்கிறத தாண்டி எல்லா விதத்திலும் அவர்கள் துணை இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். தேவைப்பட்டால் ராணுவ உதவியும் பாதுகாப்பையும் செய்ய வேண்டிய கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம். ஒன்று ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் தான். இதற்கு மிக முக்கியமான காரணம். போர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதுல இருந்து தள்ளி வைக்கப்படும். இதுதான் ஒரு மரபு. இது எல்லா இடத்திலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். குறிப்பாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நம்மளோட வழிபாடு நடத்தக்கூடிய ஸ்தலங்கள், இது எல்லாமே இந்த போர் சூழல்ல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டா கூட அதெல்லாம் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் மரபு. இந்த மரபை உடைத்து இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காபூல்ல மார்ச் 16ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 400 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ஒரே தாக்குதல்ல. இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் அவங்க கிட்ட ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, சைனா கிட்ட இருந்து ஓசியில வாங்கி பச்சை பெயிண்ட் அடிச்ச விமானங்கள் இருக்கு அப்படிங்கறதால என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய் நிக்குது அப்படிங்கறத பாருங்க. மருத்துவமனையில போய் தாக்குதல் நடத்தி 400 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல அங்க காயமடைந்திருக்கிறார்கள். 2000 பெட் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை தான் அந்த மருத்துவமனை. அதுல இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. இது மிக மோசமாக இத்தனை நாளாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருந்த அந்த கொஞ்ச நஞ்சம் அந்த நல்லுறவை கூட இது முழுமையாக அடித்து நொறுக்கிவிட்டது. இந்த சம்பவம் எதெல்லாம் மாற்ற போகுது அப்படிங்கறத நம்ம விரிவா பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் காஷ்மீர்ல இந்த 370 எடுத்த பிறகும் சரி, தலிபான்களுடைய பிடியில முழுமையாக தலிபான்களுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தான்ல வந்த போதும் சரி, இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துகிட்டு அங்க இந்த ஐஎஸ்ஐயோடைய ஏஜென்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, ஐஎஸ்ஐயோடைய இன்புட்ல பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா, இனிமே பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக போராடும், இந்தியாவுக்கு எதிராக போராடி காஷ்மீரை மீட்கும், இந்திய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். இங்க நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் பாதுகாப்பா இருக்கும் போதும் கூட கொஞ்சம் கூட அந்த ஒரு விஷயம் இல்லாம தூண்டிவிடும் விதமாக இந்த நபர்கள் உட்கார்ந்து பேசின விஷயங்கள் இதுதான். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது தாலிபான்கள் கூட எவ்வளவு நெருக்கமா நம்மளை கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இங்க மிக முக்கியமான ஒரு கிரெடிட் இருக்கு. ரஷ்யாவுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானோட இப்ப மிக நெருக்கமாக ஒரு இடத்தில் இருப்பது இந்தியா. அவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில அப்படிங்கறதை கடந்து மனிதாபிமான ரீதியில அவங்களுடைய மருத்துவ கட்டமைப்புகளுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதில் அக்கறையோடு செயல்படக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்தியர்களை வரவேற்கிறார்கள், மதிக்கிறார்கள், மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா என்னதான் ஒரே மதத்தை பின்பற்றினாலும் கூட அந்த அதிகார வெறி அப்படிங்கிறதும், நீ என்னை விட கீழே தான் அப்படின்னு நினைக்கிறதும், எவனோ போடுற பிஸ்கெட்டுக்காக வாலாட்டிக்கிட்டு இங்க இவங்களை முறைக்கிறதும், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த டைனமிக்ஸே மாற்றி அமைத்திருக்கிறது
அதுவும் குறிப்பா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த விவகாரத்தை. ஸோ இது எப்படி நகரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பிரக்ஞை கூட இல்லாம அந்த இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அசீம் முனீர் தலைமையிலான அந்த இஸ்லாமாபாத் முட்டாள் அரசாங்கம் இத்தகைய ஒரு கொடூரத்தை ஆப்கானிஸ்தான் மண்ணில் வந்து நிகழ்த்தி வருது. இனிமேல் ஜென்மத்துக்கு அந்த ஆப்கானிஸ்தானும் சரி, ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர்களும் சரி, பாகிஸ்தானை நம்ப போவதும் இல்லை, திரும்பி பார்க்க போவதும் இல்லை. இந்தியா அடிச்சதுன்னா 350 400 கிலோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல எங்க ஓடினாலும் ஆப்கானிஸ்தான் தான் ஓடியாகணும். ஒசாமா பின் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி தப்பித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தான்ல அடிச்ச ஆப்கானிஸ்தானுக்கும், ஆப்கானிஸ்தான்ல அடிச்சா பாகிஸ்தானுக்கும் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷனோட வந்து அந்த நபர் வந்து இயங்கிட்டு இருந்ததுதான் சீக்கிரமா ட்ராக் பண்ண முடியாம திணறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய ஆர்மி கேம்ப் பக்கத்திலே ஒரு பெரிய பங்களா மாதிரி வச்சு இந்த இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட பாதுகாத்த நாடு பாகிஸ்தான். இப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் பாருங்க. இனிமே என்ன அடி அடிச்சாலும் பாகிஸ்தானுக்கு ஏன்னு கேட்க நாதி கிடையாது. மிக குறிப்பா ஈரானும் கேட்காது, ஆப்கானிஸ்தானும் கேட்காது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்காவுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறத மறைமுகமாக உணர்த்திய நாடு பாகிஸ்தான். சவுதி வந்து கேட்டுச்சு அப்படிங்கறதால வந்து நாங்க தாக்குதல் நடத்த கூட தயார் அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய நாடாக வந்து பாகிஸ்தான் மாறி இருக்கிறது. பத்தாவதுக்கு இப்ப ஆப்கானிஸ்தான் வேற. ஆப்கானிஸ்தான்ல அந்த விமான நிலையத்தை குறிவைத்து அமெரிக்கா நகரும் போது உடனடியா நாங்க வந்து தாக்குதல் நடத்துறோம், அதுவும் வந்து தெருக்கி தலிபான் வந்து மிக முக்கியமான ஒரு த்ரெட்டா எங்களுக்கு இருக்காங்க, நாங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு. உங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட் யாரு? இந்தியா தானே. ஆபரேஷன் சிந்தூர்ல வாங்கின அடி ஞாபகம் இருக்குல்ல. இந்தியா மேல உங்களால கை வைக்க முடியுமா? உங்களுடைய அதே ஏர்ஃபோர்ஸால இந்தியாவில் கை வைக்க முடியுமா? இந்தியா அப்படின்னா தீவிரவாதிகள் அனுப்புறது, ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அனுப்புறது. இவர்களுடைய வீரம் அப்படிங்கிறது வந்து இதுதான். எங்க ஏர்ஃபோர்ஸ் அனுப்பணும், தீவிரவாதிகள் அனுப்புறது ஒரு நாடு செய்யக்கூடிய வேலையா? அது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் செய்வாங்க. பஹல்காம் நடந்தது அதுதான். டெல்லி ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட் அருகே நடந்தது அதுதான். இனிமேலும் வருங்காலத்தில் இந்த நபர்கள் நிற்க போவதில்லை. ஆனா இனிமேல் ஏதாவது ஒரு அடி அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு தாக்குதல் இந்தியாவை நோக்கி நடந்தால், தட் வெரி அட்டாக், அந்த தீவிரவாதியோடைய அந்த தாக்குதலே போருக்கான ஒரு சமிக்ஞை அப்படின்னு இந்தியா தன்னுடைய பாலிசியை மாற்றினதன் விளைவு இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிக்குது. இன்னும் டெல்லி இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல என்ஐஏ இன்னும் பல ஃபைண்டிங்ஸோட நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வர இருக்கு. இப்ப இந்த சூழல்ல தான் கடுமையான கண்டனத்தை இந்தியா தெரிவித்திருக்கிறது, மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் இந்த மாதிரி செய்தது மிகப்பெரிய தவறு, ஆப்கானிஸ்தானோடு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துணை நிற்கிறோம் அப்படிங்கிற சென்ஸ் வந்து வெறும் ஒரு மாறலா நாங்க நிக்கிறோங்கிறத தாண்டி எல்லா விதத்திலும் அவர்கள் துணை இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். தேவைப்பட்டால் இராணுவ உதவியும் பாதுகாப்பையும் செய்ய வேண்டிய கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்த பதிவோட இறுதியா தொடர்ச்சியாக மீண்டும் 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 ஈரானுடைய விஷயம் வந்த பிறகு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, அந்த தட்டுப்பாடு, இந்த தட்டுப்பாடு அப்படின்ட்டு இல்ல. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செயற்கையான உருவான நம்மளுடைய போதாமையால இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் உண்மை சொல்ல மறைத்ததன் விளைவாக தேவையற்ற ஒரு பதற்றம் ஏற்பட்டு அதனால ஒரு செயற்கையான ஒரு டிமாண்ட் உருவாகி இதன் மூலியமா தான் இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் கூட இந்த பெட்ரோல் டீசல் விலையை ₹1 கூட ஏத்தாத ஒரு நாடாக இந்தியா இருக்கு அப்படின்னாலே நம்மளுடைய விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரே ஒரு ஆங்கிளோட நம்ம வந்து முடிப்போம். The single geopolitical crisis can hold the whole country hostage. ஒரு சின்ன ஒரு ஜியோபொலிட்டிக்கலா ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த நாடே ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிற அந்த நிலை அப்படிங்கிறது இப்போ இந்த கிரைசிஸ் நம்ம ஹேண்டில் பண்ணது மூலமா துடை தெரியப்பட்டிருக்கிறது. இத்தனை நாளா கல்ஃப், அதுக்கப்புறம் இந்த ஆயில் உள்ளிட்ட விஷயங்கள் இல்லைன்னா இந்தியா வந்து பதறி போயிடும், இந்தியா வந்து துடிச்சு போயிடும் அப்படின்ற பல விஷயங்கள்லாம் மாறி இந்த கிரைசிஸையும் நம்ம ஒழுங்காக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமசி இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பிளே ஆகிருக்கு. நம்ம மக்களுக்கு தேவையான எல்பிஜியை தாங்கிய இந்த கப்பல் வந்த போது அந்த கப்பலும் வந்து இந்தியாவை சேர்ந்திருக்கு. நம்ம 2 நாள் முன்னாடி நம்ம காணொலியில வந்து போட்டிருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு நம்மளுடைய எரிபொருள் நம்மளுடைய தேவையை வந்து டைவர்சிஃபை பண்ணதன் விளைவு நாம வந்து இந்த அளவுக்கான ஒரு செக்யூரான ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து உட்காந்துக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நாம முன்கூட்டியே ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாகவே, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு தான் இதை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம்.
அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து கப்பல் படையை அனுப்புங்க, அந்த படையை அனுப்புங்க, இந்த படையை அனுப்புங்கன்னு ட்ரம்ப் சொல்லியும் அதை இந்த இடத்துல இந்தியா அங்கீகரிக்கவும் இல்லை, அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நீங்கள் சரியா நோட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி எல்லாம் ஏதோ ட்ரம்ப் உட்கார்ந்து தீர்மானிக்கிறார்னு விமர்சனம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கப்பல் படையை நீ அனுப்பு, கப்பல் படை யார் யாருக்கெல்லாம் இங்கே தேவை இருக்கோ அனுப்புன்னு சொல்லிட்டு இந்தியாவை மறைமுகமாக தான் சொல்றார் ட்ரம்ப். இந்தியா, சைனா எல்லாரையும் தான், இந்தியாவும் அதில் இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்க அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணல இந்தியா. ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மக்களும் தெளிவான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தகைய ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நம்ம இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு கொரோனா ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ். மீண்டும் நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.